செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி ஒருத்தர் ஜாதகத்தில் நடந்துகிட்டு இருந்தா அவருக்கு என்னென்ன இடைஞ்சல்கள் வரும், எப்படி சக்சஸ் பண்ணிக்கலாம், அந்த வழிமுறை தான் இப்ப சொல்ல போறேன். அகம் பிரம்மாஸ்மி. அதே போல செவ்வாய் ஒருத்தர் ஜாதகத்துல உச்சமா இருந்தாலும் அவர் இதை கடைபிடிக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் தசை நடக்குது, இல்ல செவ்வாய் புத்தி நடக்குது, இல்ல செவ்வாய் உச்சமா இருக்கிற அவருக்கு அதிகமா தைரியமா இருக்கும். உங்களுக்கு தாங்க சொல்றேன், அளவுக்கு அதிகமான தைரியம், ஒரு குருட்டு தைரியம் சொல்லுவாங்களே, அது அதிகமா இருக்கும். இந்த செவ்வாய் இருக்கு இல்லையா, இதனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா மேக்சிமம் மிலிட்டரியில வேலை செய்யறீங்க, போலீஸா இருப்பீங்க, இந்த போர் தளபதிகள் அப்படியா இருப்பீங்க. அதே போல இந்த மெடிக்கல் சர்ஜன் இருக்காங்கல்ல, டாக்டர்ஸ்லயே டாக்டர் இல்லாம சர்ஜனா இருப்பாங்க. அந்த சர்ஜன்ஸ் பாத்தீங்கன்னா மேக்சிமம் செவ்வாயுடைய ஆதிக்கம் நல்லா இருக்கும். அதுவும் சூரியனும் செவ்வாயும் நீர் ராசியில இருந்தாங்க வச்சுக்கோங்க, அவங்க டாப் மோஸ்ட் இடத்துல இருப்பாங்க. சர்ஜன்லயே கைராசியான ஆள் பேர் வாங்க பாத்தீங்களா, அவங்களா இருப்பாங்க. சினிமா ஸ்டண்ட் மாஸ்டரா இருப்பீங்க. இதெல்லாம் இந்த செவ்வாயோட ஆதிக்கத்துல வரக்கூடிய ஒரு அம்சம். எந்த தொழிலா இருந்தாலும் சரி, எப்படி செஞ்சாலும் சரி, அங்க நீங்க இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஓகேங்களா? இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு ரொம்ப சூடாகும், பயங்கர ஹீட் ஆகும். ஸோ உணவு வகைகளை ஜாக்கிரதையா இருக்கும். ரத்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும். ஓகேங்களா? எலும்பு மஜ்ஜை, போன் மேரோ, அந்த எலும்பு மஜ்ஜை தொடர்பான இந்த பிரச்சனைகள் வரும். அனாவசிய செலவு அதிகமா வரும். ஸோ இதுக்கு ஒரு தாந்திரிக பரிகாரம் உண்டு, அதையும் சொல்றேன். இந்த செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி நடக்கிறவங்க அடிக்கடி உணவுல பாத்தீங்கன்னா பாகக்காய் சேர்த்துக்கணும். பாவக்காய் நிறைய சாப்பிடணும். சாப்பிட்டால் செவ்வாயோட அந்த நெகட்டிவ் எனர்ஜி கம்மியாகும். சாம்பார் சாதம் நிறைய சாப்பிடணும். ஓகேங்களா? இதையும் எங்கேயா போறீங்க, சாயந்தரம் பசிக்குது, ஒரு சாம்பார் வடை சாப்பிடுங்க. வெறும் வடை சாப்பிடாதீங்க, சாம்பார் வடை சாப்பிடுங்க. அது உங்களுக்கு பலனை கொடுக்கும். அதே போல ட்ரெஸ் போடும்போது கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ரெட் கலர் இருக்கிற மாதிரி பார்த்து. ஓகேங்களா? அதுவும் மிக முக்கியம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகர் கோவிலுக்கு போயிட்டு, ஓகே, உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு 9 முறை அந்த கோவில வலம் வாங்க. வந்து சாம்பார் சாதத்தை தானமா கொடுங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களை விட்டு விலகும். இது ஒரு மிகப்பெரிய தாந்திரிக பரிகாரம். எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் வெளியே வந்து இந்த வெற்றியை நீங்க சூடணும் அப்படின்றதுன்னா செவ்வாய்க்கு இதுதான் சிறந்த பரிகாரம். நான் சொன்னது ஒரு சிம்பிளா ஒரு 3 நாள் சொல்லியிருக்கேன். இதை செய்யுங்க, மிகப்பெரிய பலன் கிடைக்கும். பலனை என்கிட்ட ஷேர் பண்ணணும். ஓகே, நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாயம்.